1889 வருடம் பஞ்சாப் மாநிலத்திலே ஒரு சீக்கிய குடும்பத்திலேயே சுந்தர் என்கிற ஒரு தம்பி பிறந்தார். அது மிகவும் பாரம்பரியம் மிக்க, அதாவது சீக்கிய மதத்திலே மிகவும் வைராக்கியம் நிறைந்த ஒரு குடும்பமாய் காணப்பட்டது. இந்த சுந்தருடைய அம்மா மிகவும் அந்த சீக்கிய மதத்திலே மிகவும் வைராக்கியமாக இருந்த ஒரு தாயானவள். அவள் தன்னுடைய குழந்தையையும் மிகவும் வைராக்கியத்தோடு வளர்த்து வந்தாள். அந்த சீக்கிய புராணங்களை எல்லாம் கற்பித்து அந்த குழந்தையை வளர்த்தி கொண்டே இருந்தாள். இந்த சுந்தர் என்ற தம்பியும் மிகவும் அந்த சிறு வயது முதலே ஆன்மீகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் பயபக்தியுடனே வளர்ந்த ஒரு தம்பியாக காணப்பட்டார். அவன் அந்த இந்து மதத்தினுடைய பகவத்கீதை என்ற புத்தகத்தை அதிகமாக படித்து கொண்டிருந்தார். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் தன்னை ஈடுபடுத்தி எப்படியாவது அதிலே வளர வேண்டும் என்பதற்காக எல்லாரும் தூங்கின பின்பு நைட்டெல்லாம் எழும்பி இருந்து இந்த அவர்களுடைய சீக்கிய மதத்தினுடைய பிராண புத்தகங்களையும், இந்து மதத்துடைய பிராண புத்தகத்தையும், முஸ்லீம் மதத்துடைய குரான் புத்தகத்தை இவைகளையெல்லாம் ஆண்டு படிக்க ஆரம்பித்து கொண்டே இருந்தார். இப்படியாக இருக்கும் பொழுது இவர் ஒரு கிறிஸ்தவ மிஷன் ஸ்கூல்லே படித்து கொண்டிருந்தார். அந்த இடத்திலே கிறிஸ்துவை அறிமுகப்படுகிறார். அந்த இடத்துல வைத்து ஒரு நாள் அவர் இந்த ஸ்கூல் கிளாஸில் வைத்து இந்த சுந்தர்கிட்ட பைபிள் ரீட் பண்ணும்படியாக கூறுகிறார். இவருக்கு பயங்கர கோபம் ஏற்பட்டது. உடனே அந்த பைபிளை கிழித்து அங்கே எறிந்து விட்டு மிகவும் அந்த கிறிஸ்தவத்துக்கு எதிராக திரும்புகிறார். அந்த யாரெல்லாம் கிறிஸ்தவர்களை எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் லீடர்ஷிப்பாக இருந்து அந்த கிறிஸ்தவர்களை எதிர்ப்பவர்களுக்கெல்லாம் ஒரு லீடராக இந்த சுந்தர் காணப்படுகிறார். எங்கே அந்த தெருக்களிலே நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த மிஷனரிகளையும் போதகர்களையும் எல்லாம் இவர் அடிக்கிறார், கல்லறிகிறார். மற்றவர்கள் இவர் அந்த மிஷனரிகளை, இந்த போதகர்களை எல்லாம், கிறிஸ்துவை அறிவிக்கிற இந்த தேவ பிள்ளைகளை எல்லாம் அடிக்கும்படியாகவும் கல்லறியும்படியாகவும் மற்றவர்களை எல்லாம் ஊக்குவிக்கிற ஒரு தம்பியாக காணப்படுகிறார். அதாவது நடு வீதிகளிலேயே கிறிஸ்தவ வேதாகமத்தை கிழிக்கவும் எரிக்கவும் செய்கிற அந்த கிறிஸ்தவத்தில் மிகவும் எதிர்ப்பை காட்டுகிற ஒரு தம்பியாக இந்த சுந்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவருக்குள் எந்த விதத்தில் ஒரு சமாதானமே காணப்படவில்லை. தேவ சமாதானத்தை உணர முடியவில்லை. இவர் எத்தனையோ புத்தகங்களோ ஆன்மீகத்திற்குரிய பல தேடுதல்களோ அந்த புத்தகங்களை எல்லாம் வாசிக்க இவருக்குள்ளாடி அந்த ஒரு தெய்வீக சமாதானத்தை கிடைக்காதவராக மிகவும் கலங்கி கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் அதிகாலையிலே எழுந்து குளித்து விட்டு தன்னுடைய அறையிலே வந்து அவர் நினைக்கிறார், உண்மையான தேவன் ஒருவர் இருந்தார், ஆனால் எனக்கு ஒரு சமாதானம் வேண்டும், நான் அறிய வேண்டும் அந்த தேவன் யார் என்று, எப்படியாவது நான் அந்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இன்றைக்கு அதிகாலையில் வருகிற அந்த ட்ரெயினுக்கு முன்பாக என் தலையை வைத்து நான் இறந்து போக வேண்டும். ஒன்றி நான் அந்த சமாதானத்தை பெற்று உண்மையான இறைவனை அறிய வேண்டும். அப்படி அறிய முடியவில்லை என்றால் நான் ரயில் முன்பாக என் தலையை வைத்து இறக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கிறார். அப்படியே இருக்கும் பொழுதே அந்த அவருடைய அறை முழுவதும் பிரகாசமான ஒரு பேரொளி வீசுகிறது. அந்த அவர் முகமுகமாக தேவனுடைய சாயலை, தேவனுடைய கல்வாரி காட்சியை தரிசிக்கிறவராய் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் அந்த கல்வாரி காட்சிய பிரகாசத்தை அவர் காணுகிறார். பிரகாசத்துக்குள்ளாடி இருந்து அந்த ஒளியிடத்திலிருந்து சத்தத்தை கேட்கிறார். நீ ஏன் என்னை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறாய், நான் உன் இரட்சகர் அல்லவா என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு புரிகிறது இயேசுதான் மெய்யான இரட்சகர் என்று. அவரை அந்த ஒளியை தரிசித்த உடனே அவர் சந்தோஷத்தினால பெருக்கெடுத்து ஓடுகிறது. இருதயமெல்லாம் ஒரே மகிழ்ச்சியாகிறது, சந்தோஷமாக இருக்கிறது. அவருக்குள்ளாய் ஒரு தெய்வீக சமாதானத்தை உணர்கிறார். அவர் நினைக்கிறார், இவர்தான் இயேசுதான் மெய்யான இரட்சகர், இயேசுதான் மெய்யான தேவன் என்று அவர் உணர்கிறார். உடனே அவருடைய இருதயம் எல்லாமே ஒரு சந்தோஷ சமாதானமாக நிறைகிறது. உடனே அவர் சிறு நேரம் தாண்டி தன்னுடைய தகப்பனிடத்தில் ஓடி போய் சொல்லுகிறார், அப்பா தெரியுமா, நான் என்று இரட்சகராகிய இயேசுவை தரிசித்தேன், இயேசுதான் மெய்யான தேவன் என்று அந்த உரக்க சொல்லி அவரிடத்தில் தகப்பனாரிடத்திலே பகிர்ந்து கொடுக்கிறார். உடனே அவர் அதை அசட்டை பண்ணினார். ஏதோ பையன் உளறி கொண்டிருக்கிறான் என்று அதை விட்டு விட்டார். ஆனால் நாளுக்கு நாள் இயேசுவை ஆராதிக்க தொடங்குகிறார். இயேசுவை
ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். கிறிஸ்துவின் வழியாக செல்கிறதை இந்த குடும்பத்தார்கள் பெற்றோர் கண்டவுடனே மிகவும் எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள், மிகவும் கொடுமைப்படுத்துகிறார்கள், எதிர்க்கிறார்கள். இவர் எந்த விதத்திலும் பிடிகொடுக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், என் இயேசுதான் மெய்யான தேவன், அவர்தான் உண்மையான தெய்வம் என்று குடும்பத்தோடைய மிகவும் அதை சாதிக்கிறார். ஆனால் குடும்பத்தார்களோ அதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இவர்களை மிகவும் கொடுமைப்படுத்துகிறார். ஒரு கட்டத்திலே இவருக்கு ஆகாரம் கொடுக்காமல் மிகவும் கஷ்டப்படுத்தின பொழுதிலும் அவர் இயேசுவை மறுதலிக்காமல் இயேசுதான் தெய்வம் என்று பிடிவாதமாக இருந்தார். ஒரு கட்டம் ஆகும் பொழுது இவர் என்ன செய்கிறார்கள் என்றால் வீட்டை விட்டு துரத்தி விடுகிறார்கள். துரத்தி விட்ட நேரத்திலே மிகவும் பசியினாலும் பட்டினியினாலும் வேதனையினாலும் மிகவும் கஷ்டப்படுகிறார். எந்த சூழ்நிலையாக இருந்த பொழுதிலும் இவர் இயேசுவை மறுதலிக்காமல் இயேசுதான் இரட்சகர் என்று மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கூறி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவர்களுக்கெல்லாம் இயேசுதான் இரட்சகர் என்று கூறுகிறார். இவர் மிகவும் இயேசுவை ஒரு விதத்திலும் விட்டு கொடுக்காதபடி அவரை இன்னும் அதிகமாய் பின்பற்ற ஆரம்பிக்கிறார். மீண்டும் இந்த குடும்பத்தார்கள் இவரை அழைக்கிறார்கள், வீட்டுக்கு வா பார்ப்போம் என்று. இவர் வீட்டுக்கு செல்கிறார். வீட்டுக்கு செல்லும் பொழுது இவரை இந்த கீழ்ஜாதி மக்கள் இருக்கிற அந்த வீட்டில் உள்ள வேலைக்காரர்கள் அவர்கள் அந்த குடும்பத்தாரால் தாழ்த்தப்பட்டு வைத்திருக்கிற இடத்துல மாட்டு கொட்டகையிலே ஒரு தனி அறைகளிலே அந்த வேலைக்காரர்கள் தங்குகிற இடத்துல இவரை தங்க வைக்கிறார். இவர் தன்னுடைய வீட்டிலே இருந்த எல்லா மேன்மைகளில் இருந்தும் தான் இறக்கப்பட்ட ஒரு தாழ்ந்த சூழலை அமர்ந்த பொழுதிலும் இவர் எந்த விதத்திலும் தேவனை மறுதலிக்கவில்லை. இயேசுதான் இரட்சகர் என்று அந்த குடும்பத்தாருக்கு வைராக்கியமாக சொல்லுகிறார். அந்த குடும்பத்தார் பார்க்கிறார்கள், இவர்கள் என்ன செய்தாலும் இவன் மனம் மாறவில்லை, இயேசுவை விட்டு பின்வாங்கவில்லை என்று அவர்கள் மீண்டும் கோபம் கொள்கிறார்கள். ஒரு கட்டத்திலே பார்க்கும் பொழுது இவனை சொல்லி திருத்த முடியாது, இவனால இயேசுவை இவன் விட மாட்டான் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டவர்களாய் ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, அந்த ஆகாரத்தில் விஷத்தை வைத்து இவனுக்கு சாப்பிட கொடுத்து விட்டு வீட்டை விட்டு விரட்டி விடுகிறார்கள். இந்த சுந்தரம் அந்த உணவை சாப்பிட்டு விட்டு ஒரு ட்ரெயினில் ஏறி பிரயாணம் பண்ணுகிறார். இந்த ட்ரெயின் கொஞ்சம் நேரம் ஆகும்பொழுது அதிலே மயங்கி விடுகிறார். மயங்கி விழுந்த உடனே ஆட்களெல்லாம் எடுத்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறார்கள். அங்கிருந்து டாக்டர் பார்த்துட்டு அவர் சுகமடைகிறார். அந்த டாக்டரே சொல்லுகிறார், ஏதோ இறைவனுடைய கிருபையால் தான் இவர் உயிர் பிழைத்திருக்கிறார், இல்லைன்னா இந்த இவ்வளவு கொடிதான விஷம் உடம்பிற்குள் சென்றதுனால உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை, இறைவனுடைய கிருபையினால் இவர் உயிர் பிழைத்திருக்கிறார் என்று டாக்டர் சொல்லுகிறார். இவர் அந்த இடத்தை விட்டு ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்துட்டு இவர் உடனே அந்த லூதியானா இந்த இடத்திலே போய் கிறிஸ்தவ மிஷனரிகள் இருக்கிற இடத்திலே போய் சேர்ந்து அவர்களோட ஐக்கியம் கொள்ளுகிறார். இவருடைய ஒரு 16வது வயதில் பிறந்த நாள் அன்றைக்கு அவர் சிம்லாலே போயிட்டு அவர் ஞானஸ்தானத்தை எடுக்கிறார். அந்த ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இவருக்கு வேதாகமம் பரிசாக கிடைக்கிறது. அன்றிலிருந்து வேதாகமத்தை வாசித்தவர் மிகவும் வல்லமையாக மிகவும் சாட்சியாக இருந்து தேவனை வைராக்கியமாக பிரசங்கிக்கிறார். இயேசுதான் இரட்சகர் என்று மிக மிக வைராக்கியமாக பிரசங்கிக்கிறார். இவருடைய காலிலே செருப்புகள் இருக்காது, கையிலே வேதாகமத்தை ஏந்தி கொண்டு ஒவ்வொரு தெருவாகவும் மலைகள் என்றும் காடுகள் என்றும் பாராமல் ஏறி இறங்கி பிரசங்கித்துக் கொண்டே இருப்பார். அவருடைய கால்களில் இருந்தெல்லாம் ரத்தம் வடியும் பொழுதெல்லாம் ஆட்கள் கேட்கும்போது சொல்லுவார், என் இயேசு என் மீது கொண்ட அன்பினால் அவர் எனக்காக அவர் தியாகமாகப்பட்டார், அவர் மிகவும் எனக்காக தியாகமாகி என் மேல் கொண்ட அன்பினால் இயேசு தியாகமானார், அதனால நான் அவர் மேல் கொண்ட அன்பை இப்பொழுது என்னால் முடிந்த அளவுக்கு தியாகமாக்குறேன் என்று சொல்லி அடிக்கடி அவர் சொல்வது வழக்கம். என் இயேசுவுக்காக எனக்காக என் இயேசு தியாகமானார், நான் இயேசுவுக்காக நானும் தியாகமாகிறேன் என்று அவர் தன்னையே வருத்தி கொண்டு இயேசுவின் அன்பை எல்லா இடத்திலேயும் பிரசங்கித்தார். பல தருணங்கள் அந்த இமயமலைகளிலே எல்லாம் அந்த ஏறி அவருடைய தங்குவதற்காக அங்கே உள்ள குகைகளை எல்லாம் பயன்படுத்தினாராம். அவர் அந்த பல மலைகளிலே எல்லாம் ஏறும் பொழுது பனிகளுக்குள்ளாடி எல்லாம் ஏறும்பொழுது மிகவும் கடினமாக இருக்கும் பொழுதும் அவர் எந்த இடத்துல அந்த செருப்பை எதுவும் பயன்படுத்தாமல் அந்த கால்னாலே நடந்து மிகவும் கடினமாக உடைத்து கொண்டே இருந்தார். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பறைசாற்றி கொண்டே இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு சிறு கிராமத்தில் ஒரு மரத்தடியிலே வந்து இருந்துட்டு அழகாக பாட்டு பாடிக்கொண்டே இருந்தார். அப்போ அந்த பாட்டை கேட்டு அநேக ஜனங்கள் அதிலே கூடினார்கள். இந்த ஜனங்கள் கூடின உடனே இயேசுவின் அன்பை சொல்ல தொடங்கினார். அந்த இயேசுவின் அன்பை சொல்ல அதில் இருந்தவர்களுக்கெல்லாம்
அவர்களுக்கெல்லாம் கோபம் ஏற்பட்டது. மிகவும் கோபம் வந்த உடனே அதில் இருந்த ஒரு குர்ராம் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் வந்து அவரை மிகவும் மோசமாக அடிக்கிறார். அந்த அடிக்கிற போதில் அவருடைய கைகள், கால்கள், மூக்கில் இருந்தெல்லாம் இரத்தம் வழிகிறது. அப்படியே அவர் விழுந்து விடுவார். அந்த இரத்தம் வழிந்து கொண்டே இருந்த பொழுதும் சிறு நேரம் தாண்டி எழும்புகிறார். எழும்பி உட்கார்ந்தும் அந்த ஜனங்களுக்காக மிகவும் பரிதாபப்பட்டு ஜெபிக்கிறார். இயேசுவே, இவர்களை மன்னியும் என்று சொல்லி, இவர்களை ரட்சியும் என்று சொல்லி மன உருக்கத்தோட கண்ணீர் விட்டு அந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறார். அதை கேட்ட உடனே அந்த குர்ராம் என்கிற அந்த இவரை அடித்த அந்த மனுஷனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நம்ம இவ்வளோ அடித்தோமே, மீண்டும் என்னுடைய ரட்சிப்புக்காகவும் இங்கு கூடின ஜனங்களின் ரட்சிப்புக்காக இவர் ஜெபிக்கிறாரே என்று சொல்லி அது அழுது கொண்டே அவருடைய கால்களிலே விழுந்து, உங்களுடைய இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த நபர் அந்த இடத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இவருடைய இந்த சாட்சியான வாழ்க்கையில யார் எதை செய்தால் இவர் பிரதியுத்தரமாக எதையும் செய்ய மாட்டார். சிரித்த முகமாய் அதை ஏற்றுக்கொண்டு இயேசு நேசிக்கிறார் என்ற இயேசுவின் அன்பை பறைசாற்றி கொண்டிருந்ததுனால அநேகர் இவருடைய சாட்சியுள்ள வாழ்க்கையினாலே இயேசுவின் அன்பினால் ஈர்க்கப்பட்டு இயேசுவை அநேகர் விசுவாசித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அநேக ஜனங்கள் இந்த சுந்தர் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். இப்படியாக இருக்கும் பொழுது இவர் பல தேசங்களிலும் செல்ல ஆரம்பிக்கிறார். அந்த நேபாள், அன்றைய காலகட்டங்களில் நேபாளிலே சுவிசேஷமே அறிவிக்கப்படவில்லை. அந்த கிறிஸ்தவ மதம் சென்று சேராத ஒரு தருணமாக இருந்தது. அப்பொழுதும் அவர் நடந்து சென்று அந்த நேபாள் தேசத்திலே போய் கர்த்தரை அறிவித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்குள்ளவர்கள் பிடித்து இவரை ஜெயிலே போடுகிறார்கள். ஜெயிலே போட்ட பொழுதும் அவர் அந்த இடத்திலிருந்தும் தளராமல், ஜெயிலில் இல்லை, ஃபஸ்ட்டு அவங்க அந்த பிடித்து ஒரு குழியிலே, ஒரு பாழடைந்த கிணற்றிலே போட்டாங்க. அந்த கிணற்றுக்குள்ளாடி போட்டுட்டு அதை மூடி விட்டாங்க. அந்த கிணற்றிலே வந்து பல எலும்பு கூடுகளும் அழுகிய மனித உடல்களும் காணப்பட்டது. அதாவது இறந்தவர்களையெல்லாம் போடுகிற ஒரு கிணறாக காணப்பட்டது. அப்போ அந்த நாற்றங்கள், அந்த ஸ்மெல் எடுக்கிற அந்த குழியிலே இருந்துட்டும் இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். எந்த ஒரு விதத்திலையும் முறுமுறுக்காமல் இயேசுவை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தார். அப்பொழுது மூன்றாவது நாள் இரவிலே அந்த கிணற்றுடைய அந்த கதவு திறக்கப்படுகிற ஒரு சத்தம் கேட்கிறது. மேலே போட்டிருந்த அந்த கதவு திறக்கிற ஒரு சவுண்டு கேட்டுட்டு அதில் இருந்து ஒரு கயர் கீழே வருகிறதே பார்த்தார். அந்த கயர் கீழே வந்த உடனே ஒரு சவுண்டு கேட்கிறது, ஏறி வா, கயரை பிடித்து ஏறி வா என்கிற சவுண்டு. இவர் அந்த கயரை பிடித்து மேலே ஏறி போகும்போது முகம் தெரியாத ஒருவர் வந்து நின்று கயத்தை பிடித்து அவரை இறக்கி விடுவார். இவர் சென்று விட்டார். அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரியும், அன்றைய இரவிலே தேவன் தாமே மனுஷனாய் வந்து நம்மளை காப்பாற்றி இருக்கிறார் என்று சொல்லி அவர் அநேகருக்கு சாட்சியாய் பகிர்ந்து கொடுக்கிறார். மீண்டும் தளராதபடி எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை விதமான துன்பங்கள் வந்தாலும் அவர் இயேசுவை வைராக்கியமாய் பிரசங்கித்து கொண்டே இருக்கிறார். ஒரு முறை இவர் மீண்டும் அவர்கள் பார்க்கிறார்கள், இவர் இயேசுவை விடுவதாகவே இல்லை, இயேசுவை சுவிசேஷமாக அறிவித்து கொண்டே இருக்கிறார். அதனால் அந்த கவர்மெண்ட் பிடித்து ஜெயிலே போடுகிறார்கள். ஜெயிலே போட்டு அந்த இடத்திலே அங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் இயேசுவை அறிவிக்கிறார்கள். உடனே மீண்டும் அதிகாரிகளுக்கு மிகவும் கோபம் ஏற்படுகிறது. உடனே பிடிச்சொரு மாட்டுக்கொட்டையிலே நிர்வாணமாக்கி அவரை ஒரு தூணிலே கட்டிவிட்டு அநேக அட்டைகளை எல்லாம் உள்ள அவருடைய சரீரத்திலே விடுகிறார்கள். இந்த அட்டைகள் எல்லாம் பிடித்து அவருடைய சரீரத்தை பற்றி பிடித்து இரத்தத்தை எல்லாம் உறிஞ்சு கொண்டே இருக்கிறது. அந்த இரத்தத்தை உரிய அவருடைய பலன் இடந்து கொண்டே போகிறது, வலி அதிகமாகிறது. அந்த பொழுதிலும் இயேசுவையே மறுதலிக்காதபடி இயேசுவின் அன்பை பற்றி பேசிக்கொண்டும் இயேசுவை நோக்கி ஜெபித்து கொண்டேயும் இருக்கிறார். அப்பொழுது அந்த பார்த்த அதிகாரிகளும் அந்த சிறைச்சாலைக்காரர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க, இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல இருக்கிறது. இவ்வளவா இருந்த போதும் அவருக்குள்ளாடியே இருந்து இயேசுவேன்னு சொல்லி கொண்டிருக்க இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று நினைத்து இவரை அவிழ்த்து ஒரு அந்த கிராமத்தின் வெளியே கொண்டு விடுகிறார்கள். அவர் அந்த இடத்திலே அந்த பலனெல்லாம் இழந்து இரத்தமெல்லாம் வடிந்து போன அந்த தருணத்திலும் விடாதபடிக்கு இயேசுவை சொல்லிக்கொண்டே இருந்தார். இவர் எந்த இடத்திலே சொல்லிக்கொண்டாலும் அவர் சொல்லுகிற ஒரே இது, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். நம்மளை நாமே வெறுத்து இயேசுவை பின்பற்ற வேண்டும், இயேசுவின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். இதுதான் அவருடைய அந்த நற்செய்தியின் சாராம்சமாக காணப்படும். இயேசுவின் அன்பை எல்லா இடத்திலும் பிரதிபலித்து கொண்டே
பிரதிபலித்து கொண்டே இருந்தார். இவர் வரும் நாட்களிலே இந்தியா அப்புறமாக இவரை பற்றி தேசம் எங்கிலும் அறியப்படுகிறது. இவர் இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டார். பின்னாட்களிலே அவர் சாது சுந்தர் சிங் என்று அழைக்கப்பட்டார். இவருடைய அந்த எல்லாம் அறிய பல தேசங்களில் இருந்தெல்லாம் இவரை சுவிசேஷத்திற்காக அழைக்க ஆரம்பித்தார்கள். இலங்கை, சீனா, திபெத், நேபாள் என்று பல கிறிஸ்தவ சென்றடையாத பல இடங்களிலும் இவர் மிகவும் கடினமாக தன்னுடைய கால்களாலே நடந்து சென்றே சுவிசேஷத்தை அறிவித்தார். கடைசியாக அவர் ஒரு பிரயாணப்படும் பொழுது அவருடைய டயரியிலே எழுதியிருந்தார், என்னுடைய பிரயாணம் எவ்வளவு கடினமானது என்று அறிவேன், போகிற வழியில் எவ்வளவு ஆபத்து இருக்கிறது என்பதை அறிவேன் என்று, ஆனாலும் நான் கிறிஸ்துவுக்காக செல்கிறேன் என்று தன்னுடைய நண்பர்களுக்கு ஒரு டயரியிலே ஒரு கடைசியாக ஒரு மெசேஜை எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டார். ஆனால் அவர் திரும்பி வரவே இல்லை. அடுத்து அவருடைய முடிவு என்ன ஆயிற்று என்றும் தெரியாது. ஒருவேளை அவர் போகிற வழியிலே இறந்திருக்கலாம், இல்லை எந்தாவது இடத்திலே இரத்த சாட்சியாக மரித்திருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சீக்கிய குடும்பத்திலே பிறந்து கிறிஸ்துவ இயேசுவை தரிசித்த பின்பு இயேசுவுக்கு சாட்சியாய் நின்று அநேக ஜனங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்த அநேக ஜனங்களை இயேசுவுக்காக ரட்சிக்கப்படுத்தின அந்த சாது சுந்தர் சிங்கை போல நாம் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நற்கனி கொடுக்கிறவர்களாய், நற்சாட்சி உடையவர்களாய், கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து நாம் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் ரட்சிப்புக்காய் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த எளிய கதையை முடிக்கிறேன்.